அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். வரக்கூடிய குரூப் 2 2A தேர்வுக்கான பொது தமிழ் தினசரி தேர்வு பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட் சீரிஸ் எடுத்துகிட்டு போகிறோம். இது பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு சீரிஸ் ஒன்று ஆரம்பிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னாக்கா நமக்கு ஹையர் ஸ்டடியில் இப்போ ரிவிஷன் எடுத்துகிட்டு வரோம். அதாவது நம்ம 12th அப்படியே ரிவைஸில் வரும். இது பார்த்திங்கன்னா நம்ம லோயர் ஸ்டடியில் படிச்சிருக்கிறதுலாம் மறந்துக்கிட்டே இருக்கும். அதை பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூஸாக பார்க்கும்போது கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கும் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வரேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட்டில் நான் 20 கொஸ்டின் எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம எனக்கு டைம் கிடைக்கும்போது நான் அப்லோட் பண்ணுறேன். ஒரே நாளில் 2-3 வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா 20 கேள்வி இதை நான் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி பண்ணி கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம படிச்சது தான் ஒரு ரிவிஷனுக்காக. இதில் பார்த்திங்கன்னா 5 டெஸ்ட் முடியும் போது நமக்கு மொத்தமாக 100 கேள்வி சேரும். ஓகேவா? அப்போ அந்த 100 கேள்வி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா GT 420 1-5 அப்படின்ற டைட்டில் கொடுத்துட்டு நம்ம வெப்சைட்டில் நார்மலாக எப்பவுமே டெஸ்ட் எழுதுவீங்க ஆன்லைனில் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா? நான் பப்ளிஷ் பண்ணும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அதே மாதிரி அதுக்கான டெஸ்ட் லிங்க் நான் டெலகிராமில் கொடுக்குறேன். ஓகேவா? ஏன்னா இது நமக்கு 5 வீடியோவாக வரும். அப்போ 5 வீடியோவில் ஒரு வீடியோவுக்கும் நமக்கு 20 கொஸ்டின் கொடுத்தா அது கரெக்டாக இருக்காது. எல்லாமே நீங்கள் கம்பைண்டாக ஒரே தான் எழுதுங்க. 100 கொஸ்டின் எழுதணுன்றதுக்காக நான் அப்படி கொடுக்குறேன். ஓகேவா? ஆனால் வீடியோ பார்த்திங்கன்னா 20 கேள்வி, அதாவது ஷார்ட்டாக முடிக்கிற மாதிரி. நீங்கள் ரொம்ப நேரம் வீடியோ பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் இருக்காது. ஜஸ்ட்டு வருவீங்க ஒரு 10 நிமிஷம் இல்லை 20 நிமிஷத்துக்குள்ளே அதுக்குள்ளேயே முடிச்சிடும். 20 கேள்வி தான் டக்குன்னு முடிச்சிருவோம். ஓகேவா? சரி வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போயிடுவோம். பாருங்கள், முதல் கேள்வி பாருங்கள். கூற்றுகளை ஆராய்ந்து தவறான ஒன்றை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. வள்ளலார் சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 9 வயதில் கவி பாடும் திறமை கொண்டிருந்தார்னு கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று சரியாக இருக்குது. சிந்தனை ஊற்றுக்களமாக திகழ்ந்த இடம் கந்தக்கோட்டம்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் கரெக்டு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? அதே மாதிரி கந்தக்கோட்டத்து முருகப்பெருமான் மீது இவர் பாடிய பாடலின் தொகுப்பு தெய்வமணி மாலைன்னு கொடுத்துருக்காங்க. முதல் 3 கூற்றுமே சரி. 4வது கூற்று பாருங்கள். வள்ளலார் பிறந்த இடம் மருதூர். அது கரெக்டு. ஆனால் அது எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் கிடையாது. அது இருந்தது கடலூர் மாவட்டம். ஓகேவா? மருதூர் அப்படின்றது நமக்கு கடலூர் மாவட்டம், நாகப்பட்டினம் கிடையாது. ஓகேவா? அடுத்ததாக இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது வள்ளலார் இவர் பார்த்திங்கன்னா 9 வயதில் கவி பாடும் திறமை. கரெக்டாக? இப்போது இன்னும் 2 பேர் சொல்கிறேன் பாருங்கள். ஒருத்தர் யாருன்னா நமக்கு இவர் ரவீந்திரநாத் தாகூர். ஓகேவா? ரவீந்திரநாத் தாகூர் அவர் பார்த்திங்கனாக்க 7 வயசில் கவிதை எழுதுகிற திறமை இருந்துச்சு அவருக்கு. இதுவே பாரதியார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவருக்கு 11 வயசில் கவிதை எழுதி பாரதி அப்படின்ற ஒரு பட்டம் வாங்கியிருப்பார். ஓகேவா? அவரும் அவரோட ஃப்ரெண்டு சோமசுந்தர பாரதி, அவங்க 2 பேரும் சேர்ந்து பாரதி அப்படின்ற பட்டம் வாங்கியிருப்பாங்க. ஓகேவா? இது 3மே ஞாபகம் வச்சுக்கோங்க. வள்ளலார் அப்படின்னா அவருக்கு அந்த கவி பாடுற திறமை 9 வயசில் வருது. ரவீந்திரநாத் தாகூருக்கு 7 வயசு. பாரதினாக்க 11 வயசு. இது 3மே கம்பைன் பண்ணி ஒருத்தர் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? முதல் கேள்வி ஓகே தானே? ஏன்னா இதில் நமக்கு தவறான கூற்று கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு வள்ளலார் பிறந்த ஊர் கரெக்டு, மாவட்டம் தப்பாக இருக்குது. இப்போ மாவட்டம் கடலூர் வரணும். ஓகேவா? அடுத்த கேள்வி கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கே கொஞ்சம் ஸ்லோவாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கரெக்ட் பண்ணுறேன். இப்போ போகிற ஸ்பீட்லேயே நான் போகிறேன். ஓகேவா? சரி, ஓகே. வள்ளலார் பாடல்களின் தொகுப்பான திருவருட்பாவில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கேள்வி. வள்ளலாரோட பாடல்களோட தொகுப்பு என்ன சொல்கிறாங்கனாக்கா திருவருட்பா அப்படின்னு சொல்லிட்டு தொகுத்துருக்காங்க. மொத்தமாக 6 திருமுறைகள் இருக்கும். அதில் 5வது திருமுறை தான் பார்த்திங்கன்னா இந்த தெய்வமணி மாலை. ஓகேவா? இதுவும் நம்ம கேட்பாங்க. இந்த திருவருட்பாவில் 5வது திருமுறையாக இருக்கிறது தான் இந்த தெய்வமணி மாலை. ஓகேவா? இப்போ திருவருட்பா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் எவ்வளோ பாடல்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5818. எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா 58 18 இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே கேட்கறத பார்த்து ஆப்ஷன் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, கரெக்டாக போடணும். ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். திருவருட்பிரகாச வள்ளலார் என போற்றப்படுபவர். இது உங்களுக்கு எல்லாருமே ஈஸியாக போட்டுருவீங்க. பட் ஆனால் வள்ளலாரோட இயற்பெயர் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சில டைமில் அது ஈஸி தான், அது கஷ்டம்னு சொல்ல மாட்டேன் நான். ஆனால் புதுசாக படிக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் குழப்பம். ஓகேவா? அதாவது ராமலிங்கர் அப்படின்றது தான் பார்த்திங்கன்னா வள்ளலாரோட இயற்பெயர். மோஸ்ட்லி எல்லாருமே வள்ளலார் அப்படின்னு சொல்லி பேசுகிறதுனால அவரோட இயற்பெயரே பார்த்திங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லாத மாதிரி இருக்கும். அதனால தான் இயற்பெயர் எப்பவுமே எல்லா கவிஞர்களுக்கும் இயற்பெயர் இப்போ புக்கில் ஒரு சிலது இருக்காது. வெளியில் எங்கன்னா பார்க்குறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை புக்கில் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? இயற்பெயர்கள் ரொம்ப முக்கியம். ஏதாச்சும் ஒரு டைம் கொஸ்டின் டஃப்பாக வருது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் அது யூஸ் ஆகும். ஓகேவா? சரி, ஓகே. இதுக்கான ஆன்சர் ஓகே தானே? திருவருட்பிரகாச வள்ளலார் அப்படின்னா ராமலிங்கர். ஓகேவா? அவரோட இயற்பெயர் தான் வள்ளலாரோட இயற்பெயர் தான் ராமலிங்கர். ஓகேவா? அடுத்த கேள்வி. கொடுத்தார் இலக்கண குறிப்பு கேட்குறாங்க. இதில் எப்பயுமே பார்த்திங்கன்னா இலக்கண குறிப்பு பார்க்கும்போது நிறைய மெத்தட் இருக்குது. இதில் பார்த்திங்கனாக்க கொடுத்தார்னு கொடுத்துருக்காங்க. இதை பிரித்து பார்த்திங்கன்னா கொடுன்னு வரும். ஓகேவா? அப்போது கொடுன்றது ஒரு வினையை குறிக்கும். அதுக்கப்புறமா அதை யார் செஞ்சாங்கன்றது மறைக்குது இந்த கொடுத்தார் அப்படின்றது. ஓகேவா? அதுவே கொடுத்தவன் கொடுத்தவள் அப்படின்னு முடித்தாங்கன்னா அது ஒருத்தர் கை காட்டி சொல்ல முடியும். ஆனால் கொடுத்தார்னு கொடுக்கும்போது அந்த இடத்துல ஆணா பெண்ணா யாருன்னே தெரியாது. அப்போது அந்த வினையை செய்கிறவங்களை மறைக்குது. ஓகேவா? அப்போது இதுக்கு
இலக்கண குறிப்பு என்னன்னாக்க வினையால் அணையும் பெயர். ஓகேவா, ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்த கேள்வி, என்பு என்பதன் பொருள் கேட்டிருக்காங்க. என்பு அப்படின்னாக்க அது வந்து பார்த்திங்கன்னா எலும்பை குறிக்கக்கூடியது. ஓகேவா, என்பு அப்படின்னா எலும்பு. இதுக்கான ஆன்சர் வந்து பி தான் கரெக்டு. அடுத்ததா, கருணை வீரம் இரண்டிற்கும் துணை புரிவதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கனாக்க அன்பு. ஓகேவா, ஆப்ஷன் டி தான் கரெக்டு. ஓகேவா, அடுத்ததா, தமிழ்மறை என போற்றப்படுவதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்ற தமிழ்மறை அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து 4000 திவ்ய பிரபந்தம். ஓகேவா, ஆன்ற தமிழ்மறை அப்படின்னு கொடுத்தாங்கனாக்க அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4000 திவ்ய பிரபந்தம். அதுவே தமிழ்மறை அப்படின்னு கொடுத்தாங்கனாக்க இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கனாக்க திருக்குறள். ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்த கேள்வி, ஒரு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கடவுள் எனும் சொல் திருக்குறளில் இடம்பெறவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. காரணம், இது மதசார்பற்ற நூல்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் அப்படின்ற சொல்லும் தமிழ் அப்படின்ற சொல்லும் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளில் கிடையாது. ஓகேவா, நமக்கு திருக்குறளில் கடவுள் அப்புறமா தமிழ் இந்த ரெண்டு சொல்லுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருக்குறளில் இருக்காது. அடுத்ததாக, திருக்குறளை வந்து மதசார்பற்ற நூல்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தான். ஓகேவா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு கூற்று காரணம் இரண்டுமே சரி. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஏ தான் கரெக்டு. அடுத்த கேள்வி, தமிழ் தாத்தா என போற்றப்படுபவர்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் தாத்தான்றது நமக்கு உவே சாமிநாதன். ஓகேவா, இதில் பி ஆப்ஷனை பார்த்து அப்படியே போட்டு வந்துடக்கூடாது. அவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்துருக்கோன்னா வேங்கட ரத்தினம்னு பார்த்துருக்கோம். அப்போது நமக்கு பிசி ரெண்டுமே கரெக்டு. அப்போது நமக்கு ஆப்ஷன் டி தான் வரும். ஓகேவா, பியும் சியும் ரெண்டுமே கரெக்டு. ஏன்னா உவேசாவோட இயற்பெயர் வந்து வேங்கட ரத்தினம். அவருக்கு சாமிநாதன் பேர் வச்சது அவரோட ஆசிரியராக இருந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஓகேவா, ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, கபிலரின் குறிஞ்சிப்பாட்டை முதலில் பதிப்பித்தவர்னு கேட்டிருக்காங்க. இதில் 2 கொஷின் இருக்குது. ஒன்று வந்து குறிஞ்சிப்பாட்டு அப்படின்ற நூல் எழுதுன்னு யாருன்னா கபிலர். ஓகேவா, குறிஞ்சித்திணை பாடுவதில் வல்லவர்னே கேட்பாங்க. அதுக்கு வந்து கபிலர் தான் ஆன்சரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த நூலை குறிஞ்சிப்பாட்டை வந்து முதல்ல யார் பதிப்பிச்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கனாக்க உவே சாமிநாதன். ஓகேவா, அடுத்த கேள்வி, அரசு ஆவண காப்பகமாக திகழும் நூலகம் எதுன்னு கேட்குறாங்க. அரசு ஆவண காப்பகம் அப்படின்னா என்னன்னாக்க, இப்போ நமக்கு இந்தியா ஃபுல்லாக ஏதாச்சும் ஒரு நூல் வந்து யாரோ ஒருத்தர் எழுதுகிறாங்க, ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் ஆகுது அப்படின்னா அவங்க பப்ளிஷ் பண்ணுறது என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு காப்பி. இப்போ நீங்கள் ஒரு 10 புக்கு ஜெராக்ஸ் போடுறீங்கன்னா அதில் ஒரு புக்கு ஜெராக்ஸ் போடுற மாதிரி. ஓகேவா, அந்த ஒன்று எடுத்துன்னு எங்கே கொடுத்துடணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற அரசு ஆவண காப்பகத்தில் கொடுத்துடணும். ஓகேவா, இந்தியாவில் எத்தனை அரசு ஆவண காப்பகம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 இருக்குது. நமக்கு தங்க நாற்கர சாலை பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, என்னென்ன வரும் நமக்கு பார்த்திங்கன்னா 4 பிளேஸ் இருக்கும். ஓகேவா, இங்கே நமக்கு கீழே சென்னை இருக்கும், இங்கே மும்பை இருக்கும், இங்கே டெல்லி, இங்கே கல்கத்தா. இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அரசு ஆவண காப்பகம் 4. ஒன்று வந்து கல்கத்தாவில் இருக்குது, இன்னொன்று டெல்லி, இன்னொன்று மும்பை, இன்னொன்று சென்னையில். சென்னையில் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்க கன்னிமாரா நூலகம். அந்த கன்னிமாரா நூலகம் தான் வந்து நமக்கு அரசு ஆவண காப்பகமாக திகழுது. ஓகேவா, தமிழ்நாட்டில். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கனாக்கா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஓகேவா, இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1896 தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அந்த இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 1896. ஓகேவா, அடுத்த கேள்வி, 99 பூக்களின் பெயர்களை குறிப்பிடும் 10 பாட்டு நூல் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்க கபிலரோட குறிஞ்சிப்பாட்டு. இப்போது உவேசா வந்து குறிஞ்சிப்பாட்டை பதிப்பிச்சார்னு பார்த்தோம். அவர் வந்து பதிப்பிக்கும் போது 96 பூக்களோட பேர்கள் வந்து அந்த ஓலைச்சுவடியில் கரெக்டாக இருந்துச்சு. 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக தெரியல. ஆனால் வந்து அவர் கண்டுபிடிச்சி அந்த 99 பூக்களோட பெயர்களும் வந்து அவரோட அந்த பதிப்பிச்சு நூலில் குறிப்பிட்டிருப்பார். இது ரொம்ப முக்கியமான தகவல். ஓகேவா, 3 மிஸ் ஆகிருக்கும், அந்த 3 கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பார். அவ்வளோதான். ஓகேவா, அடுத்த கேள்வி, ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்குறாங்க. இந்த கொஷின் கேட்டாங்கன்னா நான் சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்னைன்னு போட்டு 3ன்னு போட்டுக்கோங்க, தஞ்சாவூர் 1 வச்சுக்கோங்க. இது என்னன்னு சொல்கிறேன். இப்போது தஞ்சாவூரில் 1 வரணும் அப்படின்னா என்னென்னா சரஸ்வதி மகால் நூலகம். தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தான் நீங்கள் படிப்பீங்க, வேறு எதுவும் வரா தஞ்சாவூரில். கரெக்டாக? அப்போ கண்டிப்பாக தஞ்சாவூர் வரணும் 1. அடுத்ததாக இன்னொன்று என்ன சொல்கிறேன்னாக்க கன்னிமாரா நூலகம் பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த கன்னிமாரா நூலகத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழ்த்திசை சுவடி நூலகம்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, கீழ்த்திசை சுவடி நூலகம். அதாவது கன்னிமாரா நூலகத்தோட 3வது தளத்தில், அதாவது 3rd ஃப்ளோரில் இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கீழ்த்திசை சுவடி நூலகம். ஓகேவா, இப்போது சென்னையில் 3 சொன்னேன். ஒன்று வந்து கன்னிமாரா நூலகம், இன்னொன்று வந்து கீழ்த்திசை சுவடி நூலகம், இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம். இது பார்த்துக்கோங்க, இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்தா டக்குன்னு ஞாபகம் வர மாதிரி இருக்கும், கொஞ்சம் நேரம் கழிச்சு கேட்டால் அந்த பேரே சொல்ல வராது. ஓகேவா, கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் இது வந்து எங்கே இருக்குன்னு சென்னையில் இருக்குது. இந்த 4 பிளேஸில் தான் வந்து பார்த்திங்கனாக்கா
ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கிறாங்க. இதில் குறிப்பாக ரொம்ப பழமையான ஓலைச்சுவடிகள்லாம் எங்கே அதிகமாக இருக்குது, ஓலைச்சுவடிகள் அதிகமாக இருக்கிறதுன்னு கேட்டாங்கனாக்க தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகம். இதுவே தமிழ் நூல்கள் அதிகமாக இருக்கிறதுன்னு கேட்டாங்கனாக்க கன்னிமாரா நூலகம். இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம், தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போது இதில் எது பொருந்தலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மறைமலை அடிகள் நூலகம் வந்து பொருந்தாது. ஓகேவா? இதுக்கான ஆப்ஷன் வந்து டி தான் வந்து ஆன்சர். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்த கேள்வி, நவீன கம்பர் என சிறப்பிக்கப்படுபவர்னு கேட்குறாங்க. கம்பர்னால் தெரியும் உங்களுக்கு, ராமாயணத்தை எழுதினவர் கம்பர். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க உமறு புலவரை இவர் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய கம்பர்னு சொல்லுவாங்க. H.A. கிருஷ்ணபிள்ளை இவர் வந்து பார்த்திங்கனாக்க கிறிஸ்துவ கம்பர்னு சொல்லுவாங்க. நவீன கம்பர் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னாக்க மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். ஓகேவா? இவரை தான் வந்து நவீன கம்பர்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்த கேள்வி, சென்னை பெசன்ட் நகரில் உவேசா நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது வந்து ரொம்ப ஈஸியாக போடலாம். இவர் வந்து பார்த்திங்கனாக்கா உவேசாவோட காலம் பார்த்துக்கோங்க. காலம் வந்து 1855லேருந்து 1942 வரைக்கும் அவர் வாழ்ந்திருப்பார். ஓகேவா? அவர் இறந்த ஆண்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நூலகத்தை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ 1942. ஓகேவா? எங்கே இருக்குன்னு கேட்டாங்கனாக்கா சென்னை பெசன்ட் நகர்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? நமக்கு 12th புக்கில் இது வந்து திருவல்லிக்கேணியே ஏதோ கொடுத்துருக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டேட்டா வந்து அந்த இடத்துல வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது ரெண்டுமே பார்த்துக்கோங்க. நமக்கு ஆப்ஷன் எது வருதோ அதை பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்ததாக இதில் என்ன பார்த்தோம் இல்லைங்களா, 1896னாக்க கன்னிமாரா நூலகம். அதுவே காந்தி பிறந்த வருஷம் 1869. இது வந்து பார்த்திங்கன்னா கீழ் திசை சுவடி நூலகம் வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு. எல்லாமே முக்கியம், இயர் ரொம்ப முக்கியம். எப்பயாச்சும் நமக்கு அந்த வரிசை அடிப்படையில் கேட்டாங்கனாக்கா பொறுத்த தெரியணும். ஓகேவா? நமக்கு இயர் மாற்றி கேட்குறாங்க இல்லைங்களா, அப்படி கொடுத்து வரிசைப்படுத்த சொன்னாங்கன்னா அதுவும் போட தெரியணும். கொஞ்சம் இயர் கொஞ்சம் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எதுக்கப்புறம் எது வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மட்டும் இருந்தால் போதும். ஓகேவா? அடுத்த கேள்வி, நடுவண் அரசு உவேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டும் வகையில் அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு. ரொம்ப முக்கியமான கேள்வி. உவேசாவுக்கு வந்து அஞ்சல் தலை எப்போ கொடுத்தாங்கனாக்க 2006 தான் வெளியிட்டாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்த கேள்வி, ஆனந்த விகடன் இதழில் தனது சுயசரிதை வரலாற்றை எழுதியவர். ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ நமக்கு போன குரூப் 4ல் கேட்டாங்க. என்ன கேட்டிருந்தாங்க, தினத்தந்தியில் யார் வந்து பணியாற்றினது தமிழ் கவிஞர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தினத்தந்தியில் பணியாற்றிய தமிழ் கவிஞர்னு கேட்டிருந்தாங்க. பா. சிங்காரம். இதுக்கான அது வந்து ஓகேவா, தினத்தந்தியில் வேலை செஞ்சவர். இப்போது அதுவே ஆனந்த விகடன் இதழில் தன்னோட சுயசரிதை நூலை எழுதினது யார் அப்படின்னு கேட்டாங்கனாக்க உவே சாமிநாதன். ஓகேவா? உவேசா. இதுக்கு ஆன்சர் வந்து பி தான் கரெக்டு. என்ன பேர் எழுதியிருப்பார், என் சரிதம் அப்படின்ற பேரில் வந்து எழுதியிருப்பார். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். என் சரிதம் எனும் பெயரில் ஆனந்த விகடனில் யார் தன்னோட வாழ்க்கை வரலாறு எழுதுனாங்க அப்படின்னு கேட்டாங்கனாக்கா அதுக்கான ஆன்சர் வந்து உவேசா. அடுத்த கேள்வி, உவேசா அவர்களின் நினைவு இல்லம் அமைந்துள்ள மாவட்டம்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது உவேசா அவரோட நினைவு இல்ல அங்கே எங்கே இருக்குது, எந்த ஊரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க உத்தமதானபுரம். ஓகேவா? இதுக்கான ஆன்சர் வந்து உத்தமதானபுரம். சரி, கொஞ்சம் ஒழுங்காக எழுதலை. சரி, ஓகே. உத்தமதானபுரம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னாக்க எங்கே இருக்குனாக்க திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. ஓகேவா? அதாவது உத்தமதானபுரம் எங்கே இருக்குனாக்க திருவாரூர் மாவட்டம். ஒரு நிமிஷம். உத்தமதானபுரம். ஓகே. இப்போது நமக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா உவேசா அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா உவே சாமிநாதன் சொல்லுவோம். இப்போது அந்த பெயருக்கான விரிவாக்கம் கேட்பாங்க. அப்போ சொல்லும் போது நமக்கு அந்த ஊர் பேர் கரெக்டாக தெரியலன்னா நம்ம போட முடியாது. அப்போ ஊர் பேர் ரொம்ப முக்கியம். உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் அப்படின்றது தான் வந்து அதோட ஃபுல் நேம். ஓகேவா? இதில் அப்படின்னா உத்தமதானபுரம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எங்கே இருக்குனாக்க நமக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது. அடுத்த கேள்வி, உவேசா அவர்களின் தமிழ் பணியை பாராட்டியவர்கள்னு கொடுத்துட்டு நமக்கு ஒரு 2 பேர் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து நம்மகிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூழியல் வின்சோன். இதுதான் வந்து நமக்கு கொஷினாக கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து ஜியூ போப் சொல்லிவிட்டு இன்னொன்று வந்து ஜியூ போப் கொடுக்கல, இதை மட்டும் கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நமக்கு இன்னொன்று யாருனாக்கா ஜியூ போப் தான். 2 பேரும் தான் பாராட்டியிருப்பாங்க. நம்ம கொஷின் எப்படி கேட்டிருந்தாங்கனாக்கா ஜியூ போப் ஆப்ஷனில் கிடையாது. இன்னும் ஒரு சிலர் பேர் கொடுத்துட்டு அதில் சூழியல் வின்சோன் இவர் பேரை கொடுத்துட்டு யார் வந்து பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸில் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? இப்போ இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உவேசாவோட தமிழ் பணியை பாராட்டினது 2 பேர். ஒருத்தர் வந்து சூழியல் வின்சோன், இன்னொருத்தர் வந்து ஜியூ போப். அடுத்த கேள்வி, 8 தொகை 10 பாட்டு ஆகிய 2 தொகுதிகளையும் பதிப்பித்து வெளியிட்டவர். அதாவது உவேசா வந்து பார்த்தீங்கன்னாக்க 80 நூல் பதிப்பிச்சிருப்பார். அந்த 80 நூலில் 18 நூல் இதுதான் வந்து நமக்கு 8 தொகையும் 10 பாட்டும். இந்த ஃபுல்லாக வந்து பதிப்பிச்சு வெளியிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு உவேசா தான், வேங்கடரத்தினம். ஓகேவா? இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, ஒரு நிமிஷம். இப்போ நமக்கு குரூப் 4 கேட்டிருந்தாங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பதிப்புத்துறையோட தலைமகன் யாருன்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா?
அதாவது பதிப்புத்துறை அதை எடுத்துக்கோங்க. அதில் தலைமகன் அப்படின்னு கேட்டாங்கனாக்க, பதிப்புத்துறையோட தலைமகன்னு கேட்டாங்கனாக்க சிவை தாமோதரனார், அதாவது சிவை தாமோதரனார். அதுவே பதிப்புத்துறையோட வேந்தன் அப்படின்னு கேட்டாங்கனாக்க இதுக்கான ஆன்சர் வந்து உவேசா. இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மொத்தமாக வந்து 20 கேள்வி முடிச்சிருக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய டெஸ்ட்டில் நான் இன்னும் ஒரு சில டேட்டாஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். அடுத்தடுத்த கொஸ்டினில் 5 டெஸ்ட்டு முடிக்கும் போது நான் வந்து 100 கேள்வியாக தொகுத்து ஒரே டெஸ்ட்டாக நான் வந்து வெப்சைட்டில் கொடுக்குறேன். அந்த 100 கேள்வியுமே வந்து நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கோங்க. ஓகேவா? டைம் கிடைக்கும்போது எழுதி பாருங்கள். ஏன்னா இது நம்ம லெசன் வைஸாக தான் போக போகிறோம். முக்கியமான கேள்விலாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். இலக்கணம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இடையில. அது நம்ம ரெகுலராக பார்க்கும்போது அதையும் கொண்டு வந்து சேர்த்துடுறேன். ஓகேவா? நம்ம வந்து டார்கெட் வந்து நான் சொல்கிற மாதிரி தாங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொதுத்தமிழை பொறுத்தளவுக்கு நமக்கு என்ன தெரியுதுன்றது ரெண்டாவது. ஆப்ஷனை வந்து நம்ம எப்படி அது வந்து அது வராதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்ம கொஷின் வந்து கரெக்ட் பண்ணுறது. ஓகேவா? நமக்கு வந்து கொஷின் வந்து மாறும், இல்லைன்னு சொல்லலை. இப்போ ஒன்று கேட்பாங்க, நமக்கு தெரியாத கொஷின் கூட வரும். ஆனால் தெரியாத கொஷின் கூட நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஒரு சில டேட்டா தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி.